ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, இந்த ஃப்ரிட்ஜு பார்த்துக்கோங்க. இப்போ இப்படி இருக்குது. இது வந்து எல்லாம் குண்டா உள்ளே வந்து பாருங்கள், ஒரு டப்பா. ஆனால் எல்லாத்துலேயுமே எல்லாம் இருக்குது. கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் க்ளீனாக இல்லாமல் அப்படியே ரொம்ப அசிங்கமாக. பச்சை மிளகா டப்பா, இது பேரிச்சம்பழம் எல்லாம் இருக்குது. எல்லாமே யூஸ் பண்ணுற பொருள் தான் இருக்குது. ஆனால் ஒன்றுமே வந்து க்ளீனாக இல்லாமல் ஃப்ரிட்ஜு ரொம்ப அசிங்கமாக அழுக்காக அப்படி இருக்குது. இதை ஃபுல்லாத்தையும் நல்லா நம்ம க்ளீன் பண்ணி இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் வீட்டில். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரிட்ஜு மாதிரியே இருக்காது. ஃப்ரிட்ஜு வந்து எல்லாம் ஃப்ரிட்ஜை பார்த்தாலும் அப்படியே எடுத்து உடனே சாப்பிட்ணும் போல் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜை பார்த்தா ஐயோ எல்லாத்தையும் எடுத்து கீழே கொட்டணும் போல் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் கரெக்டான இடத்துல கரெக்டாக வச்சு இது பண்ணி இன்றைக்கி வைக்கணும். அதனால தான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட போகிறேன். இப்போ இப்படி இருக்கிற ஃப்ரிட்ஜு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி மாறப்போகுதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மறுபடியுமா மேலே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 கூடை மட்டும் வச்சுருக்கோம். சின்ன கூட கீழே தான் ஃப்ரீசர் எனக்கு மார்க்கெட் போகிறதுக்கு ஸ்டோரேஜ் எல்லாமே மேலே தான். அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு எப்படின்னா நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். இது இஞ்சி டப்பா, தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, தக்காளி, மாவு கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. எல்லாமே மாவு ஃப்ரிட்ஜில் எல்லாமே காலி தான். இனி எல்லாமே வாங்கி வைக்கணும். இந்த பாருங்கள், பழம்லாம் எப்படி கிடந்துச்சு. நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காய் என்னென்னா சாப்பிடாமே அப்படியே ஃப்ரிட்ஜு உள்ளே அப்படியே போட்டதுனால இப்படி ஆகிடுச்சு. இது என்ன பண்ணணும், இப்போது எல்லாத்தையும் எடுத்து உப்பில் கொஞ்சம் சாப்பிட்ற வரைக்கும் வச்சுட்டு உப்பில் எடுத்து போட்டு ஊற வச்சிடணும். இது பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இது வந்து வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய், பீட்ரூட்டு, இது என்னது சக்கரவள்ளி கிழங்கு, முருங்கைக்காய், மாங்காய், இது என்னன்னு தெரியலையே, ஏதோ ஒரு காய் தெரில. ஆனால் வாங்கி செய்வோங்க, பேர் தான் தெரில. கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும். அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ், பால் கொஞ்சம் மீதி இருக்குது. சாயந்தரம் தான் பால் வாங்கணும். பாலெல்லாம் காலி ஆகிடுச்சு. அப்புறம் முட்டை. இது வந்து என்னென்னா, இது வந்து எல்லாமே எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், ரோஸ் மில்க் எசன்ஸ், பைனாப்பிள், அப்புறம் வந்து இது வந்து பன்னீர், இது சாக்லேட்ஸ், ஹோம்மேட் சாக்லேட். இதெல்லாம் வந்து இந்த பீஸா செய்கிறதுக்கான பீஸா சாஸு, அப்புறம் சாட் மசாலா, இது வந்து ட்ரை ஈஸ்ட்டு, இது வந்து என்னது பேக்கிங் பவுட்ரு, இது சாக்லேட்டு, சாஸு. இதெல்லாம் நாங்கள் இதில் வாங்கிட்டு வரோம்ல, அதில் மீதியாக வருது. இதெல்லாம் எப்படி போட்டு வச்சுருப்பேன், ஏதாவது செய்யலாமே, பீஸாலாம் செய்யும்போது மேலே போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எங்கள் அப்பாவோட இன்ஜெக்ஷன். அவ்வளோதான். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா இருக்கா ஃப்ரிட்ஜு பார்க்குறதுக்கு? என்னென்னா காலியாக இருக்குது. எல்லாமே வாங்கி வைக்கணும் இனிமேல் தான். எதுவும் வாங்கி வைக்கலை, எல்லாமே காலி. ஆனால் நமக்கு தேவையான பொருள் இருக்குது இது உள்ள, போதும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை மூடிட்டு ஃப்ரீசர்கிட்ட போனோம்னா சைடில் பீஸா செய்கிற ப்ரெட்டு. இது வந்து இப்போ தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இது சீட்ஸு, சப்ஜா சீடு, இது ஐஸ்கிரீமு. இது ஜூஸ் போட்டு அது கட்டியாகிறதுக்காக உள்ளே வச்சுருக்காங்க பசங்க. பாருங்கள், இவ்வளோதான். இது வந்து மைதா மாவு மட்டும் நான் எப்போவுமே வந்து வண்டு வந்துடுமேன்னு சொல்லிவிட்டு இது உள்ளே தான் வைப்பேன். அதனால் மைதா மாவு இது உள்ளே இருக்குது. மைதா மாவு, டீ தூளும், மைதா மாவு, கடலை மாவு 2 மட்டும் நான் ஃப்ரீசர் உள்ளே தான் வைப்பேன் எப்போவுமே. அதனால் அது ஃப்ரீசர் உள்ளே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இருக்குது எங்கள் ஃப்ரிட்ஜு? பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.